வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 1 கோடி புதிய குரலின் தேடல். வாடிப்பட்டியில் சாதனை. மதுரை மாணவிக்கு முதல் பரிசு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் ஆர் மியூசிக்கல் தனியார் அமைப்பு மற்றும் அனாஸ் ரெசார்ட் இணைந்து நடத்திய 1 கோடி புதிய குரலின் தேடல் எனும் மாபெரும் பாடல் போட்டி தமிழகத்தில் முதல் முறையாக 1 கோடி புதிய குரலின் தேடல் எனும் பெயரில் கின்னஸ் போட்டி நிகழ்வாக நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பாடல் பாடும் திறமை கொண்ட சாமானிய போட்டியாளர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். நடுவர்கள் வழங்கிய பாராட்டு இப்போட்டியின் வெற்றியாளர்களை தேர்வு செய்ய பிரபல பின்னணி பாடகர் கலைமாமணி எஸ்.என். சுரேந்தர், பின்னணி பாடகி ரம்யா துரைசாமி, டி.ஆர். மகாலிங்கத்தின் பேத்தி டாக்டர் பிரபா குருமூர்த்தி ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்றனர். மொத்தம் 3 சுற்றுகள் வைத்து போட்டியாளர்களின் மதிப்பெண் அடிப்படையில் சிறந்தவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். போட்டியின் முடிவில் வெற்றி பெற்ற நபர்களுக்கு பரிசு கேடயங்களை பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் கலைமாமணி எஸ்.என். சுரேந்தர் வழங்கி கௌரவித்தார். முதல் பரிசு ரூபாய் 25,000 மதுரையை சேர்ந்த ஜீவமரிக்கா என்னும் 12ஆம் வகுப்பு மாணவி வென்றார். 2ஆம் பரிசு ரூபாய் 20,000 ஈரோடு பகுதியைச் சேர்ந்த அப்துல் சமத். 3ஆம் பரிசு ரூபாய் 15,000 சிவகாசி பகுதியைச் சேர்ந்த சதீஷ் பாலன். இவர்களுடன் சேர்த்து மொத்தம் 5 போட்டியாளர்களுக்கு பரிசு கோப்பைகள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. சிறப்பம்சமாக முதல் பரிசு வென்ற மதுரை மாணவி ஜீவமரிக்காவை பாராட்டும் விதமாக நடுவர்கள் மேடையில் விஜயகாந்த் பாடலான பொட்டு வச்ச தங்கக்குடம் என்னும் பாடலுக்கு நடனமாடி தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இந்த நிகழ்வு சாமானியர்களின் புதிய குரலுக்கு களம் அமைத்து தமிழகத்தின் இசை உலகிற்கு புதிய திறமைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது.